Hello மக்களே, March 8th அன்னைக்கு Content Kannies Grey YouTube channelல first video release ஆயிடுச்சு. அதுக்கும் இதே சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம subscription லிங்க்கும் கீழ இருக்கு. மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் sister based contents தவறாம பார்க்க முடியும். Subscribe to Content Kannies. Hey வாவா. அது மூடுடா, யாரோ பாத்துற போறாங்க. ஏற வா. எங்க போறங்க அப்பா? எங்க? டேய், விளக்கென்ன பண்ணிடுறா. ஏய், அங்க பாரு, உங்க அப்பா மாதிரி இருக்கான். டேய், அது எங்க அப்பாவே இல்லடா, படுத்துறா. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணி தொலைடா. போ. ஹேய். என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன அசிங்கமா இருந்தனா? இல்ல, தூக்கலா இருக்கே அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி வா. ஹேய், ஹெல்மெட் எங்கடா? ஏய் சாரிடி, வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். என்னமோ போ, போய் தொலைலாம். ஏய் இரு, ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். ஓகே, போலாமா? போலாமா? போன் எங்க வச்சேன்? ஐயோ அம்மாடி, போன்ல பேட்டரி லோன் வருது, சார்ஜர் போடு. ஓகேப்பா. ஹலோ பட்டு. டேய், லூசாடா நீ? என்ன பட்டு, போன் எடுத்தோனே லூசுன்னு திட்டுற? அது இல்ல பேபி, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீட்ல இருக்கும்போது கால் பண்ணாதேன்னு. ஏய் சாரி பட்டு, அதான் நீ தான் எடுத்துட்டல, அப்புறம் என்ன? போன் நான் தான் எடுத்தேன், ஆனா போன் எங்க அப்பா தானே என்கிட்ட வந்து கொடுத்தாரு. நான் போன் கிட்டே இல்ல. ஐயோ, அப்ப அவர் என் பேரை பாத்துட்டாரா? ஆத்தா பேச விட்டுருப்பாரா? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேனே. என்ன பண்ண? அது உன் பேரை என் போன்ல லோ பேட்டரின்னு சேவ் பண்ணிருக்கேன். சோ நீ எப்பெல்லாம் லூசுத்தனமா இந்த மாதிரி கால் பண்றியோ அப்பெல்லாம் என் போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைச்சு எங்க அப்பா என்கிட்ட போனை கொடுத்துருவாரு. ஏய் சூப்பர்ப்பா, பிரில்லியன்ட் நீ. தெரியும்டா. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏய் சும்மா பேசலாம் தான். அப்ப நான் அப்புறமா கால் பண்றேன், எங்க அப்பா வீட்ல இருக்காரு. ஹே சரி, உங்க அப்பாவுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சா என்ன ஆகும்? உன்னை மாப்பிள்ளைய வீட்டுல உட்கார வச்சு அழகு பாப்பாரு. விளக்கென்ன, என் போன் எல்லாம் புடுங்கி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவாரா. அது மட்டும் இல்ல, என்ன காலேஜ் போக விடாம பண்ணி ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் ஒரே வருஷத்துல குழந்தைலாம் பிறந்து என் லைஃபே போயிடும். ஏய் நிறுத்து. என்ன, ஒரு கேள்வி தானே கேட்டேன். அப்பாவுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சா என்ன ஆகும் தானே கேட்டேன். அதுக்கே பாப்பா வரைக்கும் போற? ஐயோ சாரி பாப்பா. மறுபடி பாப்பாவா? ஐயோ, நான் உன்னை பாப்பான்னு சொன்னேன் பேபி. சரி ஓகே, எங்க அப்பா வந்துட போறாரு, நான் அப்ப கூப்பிடுறேன். பை. என்ன அதுக்குள்ள கட் பண்ணிட்டா? இவ அப்பாவுக்கே இப்படி பயப்படுறாளே. ஒருவேளை போனை கட் பண்ற மாதிரி நம்மளையும் கட் பண்றாளோ? சொல்லுடா. ஏய், நீ இதுக்கடி போன் எடுத்த? எனக்கு கால் பண்ண நினைச்சு எடுத்தேன். லூசா நீ? ஏண்டா திட்டுற? ஃபர்ஸ்ட் இது யார் நம்பர்? எங்க அம்மா நம்பர். உன்கிட்ட பேசணும்னா நான் உன் நம்பர் தானே அடிச்சிருப்பேன். ஆமா. இப்போ உங்க அம்மா நம்பர் கிடைச்சிருக்கேன், அப்ப யார்கிட்ட பேசுறதுக்கு அடிச்சிருப்பேன்? எங்க அம்மா கிட்ட. தெரியுதுல, மூடிடு. உங்க அம்மாட்ட போனை கொடு, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன். இந்தாம்மா, உன்கிட்ட தான் ஏதோ பேசணுமா அவன். ஹலோ, சொல்லு தம்பி. அத்தை? அத்தையா? இல்ல, எப்படியும் ஃபியூச்சர்ல அத்தை தானே கூப்பிடணும், அதான். அது சரி, இப்ப ஆன்ட்டினே சொல்லுப்பா போதும். ஆண்டி, ஒரு சின்ன ஹெல்ப் ஆண்டி. என்னப்பா? இல்ல ஆண்டி, நெக்ஸ்ட் வீக் எங்க லவ் ஆனிவர்சரி வருது. அதுக்கு? அதான் சர்ப்ரைஸா அவர் கேக் வெட்டலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்ற? இல்ல ஆண்டி, அன்னைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தா, அதை கேன்சல் பண்ணிட்டு என் கூட அனுப்பி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்கியமா அவளுக்கு மட்டும் தெரியவே கூடாது ஆண்டி, ஓகேவா? அத்தைன்னு சொல்லிட்டு என்ன என்ன வேலைப்பா பார்க்க சொல்ற? சேச்சே, அப்படிலாம் இல்ல ஆண்டி. சரி, ஏதோ ஒண்ணு. அந்த தரத்திரத்தை நீயே கூட்டிட்டு போ. ஓகே ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. செம்மையா பசிக்குது பேபி. பட்டு, நம்ம வேணா பல்லவரத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட போலாமா? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், போலாம். இரு, பிரியாணி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிடும். ஆமால, அப்ப நம்ம பேசாம சிம்பிளா ஏதாவது ஷவர்மா சாப்பிடுவோமா?
பேபி நானும் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அப்ப ஷவர்மா சாப்பிடுறோம், பாஸ் பண்றோம். வா போலாம். இரு ஷவர்மாக்கு பதிலா நான் ஒரு சூப்பர் ஸ்பாட் சொல்லட்டா? ஷவர்மாவோட சூப்பர் ஸ்பாட்டா? அது என்ன ஸ்பாட்டு? பட்டு நம்ம பக்கத்துல பொரிட்டோ சாப்பிட போலாம். அங்க ஷவர்மாவை வைபா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது என்னோட ஃபேவரட் ஸ்பாட் தெரியுமா? அங்கேயே போலாம். நானும் அதான் சொல்ல வந்தேன் பேபி. நமக்குள்ள எவ்வளவு வேவலன்னு பாத்தியா? ஆமால, சோ ரொமான்டிக். வா போலாம். நம்ம எங்க வேணா போலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடையில பானிபூரி மட்டும் சாப்பிட்டு போலாமா? பட்டு நானும் அதான் சொல்ல வந்தேன். நமக்குள்ள என்ன வேவ்லென்த் இல்ல? ஆமா, இதே வேவ்லென்த்ல நம்ம ஒரு 100 வருஷம் ஒன்னாவே வாழலாம். ஆமா பேபி, எனக்கும் நம்ம லவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சராங்கி, லவ் யூ பட்டு. போலாம். ஒரே தலை வலியா இருக்குடா. நம்ம வேணா சாய் குயின்ஸ்ல டீ குடிச்சிட்டு போலாமா? இல்ல வேண்டாம். ஏண்டி? இல்லடா, சாய் குயின்ஸ்ல தான் என் ஃபர்ஸ்ட் எக்ஸோட ரெகுலரா டீ குடிப்பேன். ஸோ அங்கே வேணாமே ப்ளீஸ். நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? போகிற வழியில் பெல் பெட்ரோல் பங்க்ல காஃபி குடிச்சிட்டு போவோமா? இல்ல, பெல் பெட்ரோல் பங்க் சூப்பர் மார்க்கெட்ல தான் என் எக்ஸ் வேலை செஞ்சா. அங்க வேணாமே. ஐயோ, அங்க போனாலே அவன் ஞாபகம் வருதுன்னு அங்க பெட்ரோல் போடுறதே நிறுத்திட்டேன். சாரிடா. பரவாயில்ல விடு. நம்ம வேணா எம்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போலாமா? இல்லடா, அங்கே தான் என் செகண்ட் எக்ஸோட டேட் பண்ணேன். அங்கே போனால் அவன் நினப்பா இருக்கும். வேணாமே. சரி விடு, வேணாம். அப்போ சேலம் எம்எம்? இல்ல, அங்கதான் ரீசெண்டா ஒரு எக்ஸோட பிரேக்கப் ஆச்சு. அவளை கடைசி அங்கதான் பார்த்தேன். வேணாமே, அது செட் ஆகாது. சரி விடு. பேசாம சாப்பிடாம அங்க ஒரு ஷாப்பிங் மால் தெரியுதுல, என் பர்த்டே வேற வருது, ஒரு ஷர்ட் எடுத்து கூட. அந்த ஷாப்பிங் மாலில் தாண்டா நான் செகண்டாக லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன எக்ஸுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அம்மா தாயே, ஆளை விடு, எதுவுமே வேணாம் போதுமா? அப்போ நம்ம சாப்பிட எங்கே தாண்டா போகிறது? உங்க வீட்டுல பழைய சோறு இருக்குல்ல, எடுத்துட்டு வா, தின்றேன். சரி வா போலாம். வீட்டுக்கு போனா எவன் நினைப்பு வராத. செருப்பு பிஞ்சிரும், மூடிட்டு வரியா? அப்படி இவருக்கு மட்டும் எவன் நினைப்பும் வரல. என்னதுக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ ஹலோ பட்டு. ஹலோ, கேக்குதாடா? கேக்குதா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். எங்க அப்பா வீட்டுல இருக்காரு. பை. ஹலோ பட்டு. என்னடா? என்ன நான் ஃபோன் பண்ண வச்சுட்டு நீ? அது வந்து நான் ஒரு சின்ன வேலையா இருக்கேன். அதை முடிச்சு நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை. என்னதாண்டா வேணும்? இல்ல எங்க அம்மா இன்னைக்கு என் கூட தூங்குறேன்னு சொன்னாங்க. அதனால என்னால நீ பேச முடியாது. நான் நாளைக்கு கால் பண்றேன். பை. ஹலோ பட்டு. ஹாப்பி பர்த்டே புச்சு. தேங்க்ஸ் பா. என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இல்ல, அப்பவுமே யாருமே என் கூட இல்ல பேபி. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்ப ஏன் நான் அவாய்ட் பண்ண? இல்ல, அது உனக்கு 12 மணிக்கு தானே விஷ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டா அப்ப சர்ப்ரைஸ் ரூயின் ஆயிடும்ல. ஐயோ ராமா, பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டேன். எப்படி? செம்மையா போட்ட ஆக்டிங். சரி உனக்காக நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? எங்க சொல்லு. உனக்கு வயசோ 23, உனக்கும் எனக்கும் நடுவுல 143. அது என்ன 143? 143. ஐ லவ் யூ பேபி. ஐயோ. என்னது ஐயோவா? இல்ல ஐயோ வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லவ் யூ. நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன். ஆமாப்பா தெரியும். சொல்டி. ஹே, ஹாப்பி பர்த்டேடா. விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப். என் பர்த்டே நேத்து. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? உன் பர்த்டே நேத்துன்னு எனக்கு தெரியாதா? அப்ப ஏன் இன்னைக்கு விஷ் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, எல்லார் மாதிரி நானும் நேத்தே உனக்கு விஷ் பண்ணிருந்தேனா? எனக்கும் உங்களுக்கும் என்ன
நான் உனக்கு ஸ்பெஷல்ல அதான் ஸ்பெஷலா அடுத்த நாள் விஷ் பண்றேன். ஏய் பர்த்டே மாதிரி கேவலமா சமாளிக்காத ஓகேவா? டேய் என்னடா நான் எப்பறம் உன் பர்த்டே மறப்பேன்? சரி சரி விடு விடு, ஒரு நாள் 2 நாள் தானே, பரவாயில்ல. சாரிடா. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்லடி. நீ விஷ் பண்ணலன்னு இருந்த ஃபீலோட அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எக்ஸ் விஷ் பண்ணாலா? சி தூ போன வை. இவ கூட என் பர்த்டே மறக்கா, பட் அவ மறக்கா. தேவலாம் பிரேக்கப் பண்ணிட்டோமோ? இதுக்கு முடிஞ்சத பத்தி பேசி. நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்டா. என்ன காட்டணும்? சீ அலையாத. நீ தானே பட்டு ஏதோ காட்டணும்னு சொன்ன. காட்டுறேன். என்ன பட்டு இது? இங்கிலீஷ் தெரியாதா? உன் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ரா. அது தெரியுது. எதுக்கு பட்டு இதெல்லாம்? அது கடைசி வரைக்கும் நம்ம 2 பேர் தான் ஒன்னா வாழ போறோம். இருந்தாலும் நம்ம கை கோத்தா மட்டும் பத்தாது. என் இதய துடிப்பை தாண்டி என் நாடி துடிப்பிலையும் நீதான் இருக்கணும். ஏய் ஏன்டா அழற? இல்ல பட்டு, உனக்கு என் மேல இருக்க லவ் நினைச்சு. ஐயோ சரி அழாதடா. இல்ல பட்டு, இதை நான் விட மாட்டேன். இப்ப என்ன பண்ண போற? உன் முகத்தை என் முதுகுல பச்சை குத்த போறேன். டேய் அதெல்லாம் வேணாம், லூஸ் மாதிரி பேசாத. இல்ல பட்டு, உன் லவ்வை விட என் லவ் தான் பெருசுன்னு காமிக்க போறேன். ஐயோ டேய் பைத்தியமாடா நீ? இல்ல பட்டு, நான் பச்சை குத்தியே தீருவேன். How lucky you are. ஹே நிஜோ, ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். சொல்றி. நீ 2 லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னல, அதோட பெயின் எப்படி இருந்துச்சு? கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா எதுக்கு இப்ப கேக்குறா? என்ன பிரேக்கப் பண்ண போறியா? அடிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, சொல்லு. ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து வெளிய வர எனக்கு கிட்டத்தட்ட 7 months கிட்ட ஆச்சு. 7 months? ஆமா. அப்போ செகண்ட் லவ்ல இருந்து வெளிய வர? செகண்ட் லவ்ல இருந்து வெளிய வர just 3 months ஆச்சு. நீ உங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்ணியாடா? ஆமா உண்மையா தான் லவ் பண்ண. ஓ அப்ப அந்த 2 பொண்ணுங்களுக்காக என்ன பண்ண நீ? என்ன பண்ணனா, ரொம்ப லவ் பண்ண. அப்பப்போ வெளிய கூட்டி போவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, அந்த 2 பொண்ணுங்கள்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு பேரையாச்சும் பச்சை குத்திருக்கியா? குத்துறதா? ஏய் அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும், அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்ல, நீ வேற. சரி, அட்லீஸ்ட் அந்த 2 பொண்ணுங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்டாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? கிஃப்டா? அதெல்லாம் நான் கொடுத்தது இல்ல. பில்லே நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பேன். இதுல gift வேறயா? gift. இதுக்கு பேர் ஒரு ட்ரூ லவ். லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு gift கூட வாங்கி தர தெரியல, இது ட்ரூ லவ்வா? ஏய் ட்ரூ லவ் தாண்டி இது. ட்ரூ கிழிச்ச. நல்ல வேலை, எனக்கு ஏதோ நீ கிஃப்ட்ஸ்லாம் அப்பப்ப வாங்கி தரதுனால நான் உன் கூட இருக்கேன், இல்லைனா எப்பயோ ஓடி போயிருப்பேன். அப்போ எல்லா பசங்களும் ஏதாச்சும் பண்ணினே இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? பின்ன பசங்க எதுவுமே பண்ணாம பொண்ணுங்க கூட இருக்கிறதுக்கு நீ என்ன அமீர் கானா ஷாருக் கானா? இது வேறயா? சரி, உனக்கு இனிமே எது வேணாலும் ஓப்பனா கேட்டு நான் வாங்கி கொடுத்துறேன். ஆனா பிரேக்கப் மட்டும் பண்ணிடாத. வா. ஆமா பேபி. ஏய் ஒரே வாட்டி ரீகன்சிடர் பண்ணு ப்ளீஸ் பட்டு. என்னத்த ரீகன்சிடர் பண்ண சொல்ற? எனக்கு புரியல. ஏய் ஒரே சான்ஸ் கொடு பட்டு ப்ளீஸ் பட்டு, ப்ளீஸ் பட்டு, ப்ளீஸ் பட்டு. போதும், உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாமே போதும். ஐ டிசர்வ் பெட்டர்ரா. என்னை விட பெட்டரா கிடைக்குமா? நான் இது வரைக்கும் உன்னை தவிர வேற யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. அதனாலயும் என்னவோ உன்னை விட பெட்டரா யாரும் என்ன லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நவ் இட்ஸ் ஓவர். ஓவரா? என்ன ஓவரு? உன்னை விட்டா எனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஓ வேற ஒருத்தி வேணா உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. ஆனா என் அளவுக்கு பாத்துக்கிற மாதிரிலாம் உனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆல்சோ நீ பண்ண வேலைக்கெல்லாம் கர்மா will definitely take care of you. நீ வேணா பாரு, டைமண்ட் மாதிரி ஒரு பையனை கூட்டு வந்து வாழ்ந்து காட்டுறனா இல்லையான்னு. ஏய் சும்மா போனி என்கிட்ட. உன்னை விட சூப்பரா நச்சுன்னு கும்முன்னு ஒரு பொண்ணை பார்த்து கம்மிட்டா வரேன். பாக்குறியா? பாக்குறியா? குட் லக் வித் தட். நானும் நாளைக்கே லிஸ்ட்ல இருக்கிற நல்ல பையனோட கமிட் ஆகி காட்டுறேன்டா. கெட் லாஸ்ட். பை. சொல்றி. லெட்ஸ் பிரேக் அப் டா. இது பிரேக்கப்பா? என்னடி சொல்ற?
இப்ப நேரடி தேடி தேடி லவ் பண்றது? தெரியுதுல எவ்வளவு காண்டாகுதுன்னு. அதே மாதிரி தானடா எனக்கும் இருக்கும். ஏன்டி? அது எப்படிரா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற விஷயத்த கரெக்டா நீ பண்ற? கரெக்ட் தான். ஆனா பிரேக்கப் மட்டும் வேணாண்டி. நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதான்டா நானும் சொல்றேன். தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோ. என்னால முடியல. ஏற்கனவே நமக்கு 27 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை பிரேக்கப் பண்ணி அந்த பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் ஆகி திரும்பியும் வேற ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகிறதுக்குலாம் எனக்கு எனர்ஜி இல்லடா. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். புரிஞ்சுக்கிறேன்டி. தயவு செஞ்சு இன்னொரு தடவை எனக்கு பிடிக்காத எதையும் செஞ்சு காண்டே ஏத்தாதடா. அப்படி ஏதாச்சும் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? பிரேக்கப் பண்ணுவேன்னு பயம்படுத்துவ, அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? அப்ப நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? பெருசா இல்லடி. இதுக்கப்புறம் உனக்கே பெட்டர் ஆப்ஷனா தேட சக்தி இருக்காது. சோ நீ போக மாட்டேன். அதுவும் கரெக்ட் தான். சரி பழம் போட்டுக்கலாமா? பயம். என் ஃபேஸ் வாஷ் நானே யூஸ் பண்ணல, நீ எதுக்கிட்ட யூஸ் பண்ற? என்ன இந்த வீட்ல எல்லாம் உனக்கு தான் எழுதி வச்சிருக்கா? அப்பா வாங்கி கொடுத்தது தானே, நானும் யூஸ் பண்ணலாம். சரி இதெல்லாம் எதுக்கு நீ போடுற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏதோ சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா தேவையில்லாம எனக்கு கேள்வி கேட்காத. எனக்கு வேணும், நான் யூஸ் பண்றேன். இப்போ என்னோட ஃபேஸ் வாஷ் கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க முடியாது. சரி எங்க போற சொல்லு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது.